Hi, this is Jayanti. என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? ஃபுல் டே பட்ஜெட் மீல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த லாக்டவுனில் ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் எங்களோட வீடியோஸை பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டோம்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாமா? சோயா சங்க் 100 grams, வெங்காயம் 3, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 1, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு 3, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சோம்புத்தூள் 2 டீஸ்பூன், தக்காளி 3, கொத்தமல்லி கொஞ்சம், பொட்டுக்கடலை 1.5 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, கறி மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஆயில், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இந்த 100 grams மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுங்க. வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. நார்மலான தண்ணியை ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரும்போது நம்ம 2 பட்டை துண்டு, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு அதை வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயத்தை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்போதும் சொல்வேன் இல்லையா, நீங்கள் ட்ரை மசாலா போடும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கணுன்னு. அது மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளியை நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வர தக்காளிலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, இந்த பெங்களூர் தக்காளிலாம். இப்போ நாட்டு தக்காளியாக இருந்ததுனாக்கா நீங்கள் அப்படியே போட்டு வதக்கிக்கும். தக்காளி மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து 3 உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எல்லா குழம்புலையும் நான் போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கு போடுறது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. உடச்சிக்கடலையை அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ஊற வச்சோம்ல இந்த சோயா சங்க், அதை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் கையாலேயே பிழிஞ்சிடலாம். சோயா சங்க் வச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் போடலாம். நாங்கள் கூட வந்து சோயா மஞ்சூரியன் போட்டிருக்கோம், சோயா கீமா போட்டிருக்கோம்.
அதெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இதை மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கீமா மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. இப்போது நான் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸியை அலசி வச்சுருக்க தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கசகசா போடுறது வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்லேயே நான் இன்னொரு பேனை போட்டுக்கிறேன். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கு நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்குனா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல கீமா மாதிரி இந்த மீல் மேக்கரை, அதை இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த தண்ணி நம்ம எவ்வளோ தான் புழிஞ்சாலும் கொஞ்சம் அதில் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதனால நம்ம இதை மாதிரி வதக்கினோன்னா அந்த மாய்ஸ்சர்லாம் நல்லா போய் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். இந்த மீல் மேக்கர் ஆறுனதும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க கீமாவில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போடுறது நல்லா அந்த வாசனையாக இருக்கும், அந்த கறிக்கெலாம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொட்டுக்கடலை மாவு, அதையும் இதோட போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தாக்கா ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்காவது இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவராவது போட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. கறி மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட மறந்துட்டேன் பாருங்கள். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இது போடுறது நல்லா மட்டனில் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ இந்த கீமாவை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க, நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. என்ன நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கோலா உருண்டை தான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாணலில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வியூவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஹை ஹீட்டில் இந்த வடை அந்த மாதிரிலாம் பொரிக்கணும்னா ஹை ஹீட்டில் பொரிக்கணுமா லோ ஹீட்டில் பொரிக்கணுமா எப்படி பொரிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சிம் பண்ணி அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வரும். இதை மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த செட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி இந்த குழம்பை எடுத்து ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். என்ன திரும்ப ஸ்டவ்வில் வந்து குழம்பு போடுறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு ஃபைனல் டச் இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்த கடலை மாவு இது, அதில் வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த கரைச்ச மாவை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த கடலை மாவை வந்து நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்னும் அட்டகாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் இது குழம்புக்கு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் மாங்காவை திருவி வச்சுருக்கேன், அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாங்காய் சீசனில் எங்கள் வீட்டில் குருமா வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பச்சடி பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். இந்த பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்களே, நிஜமாலுமே நீங்கள் இது மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ நான் வந்து தனியாக ஒரு இது போட்டிருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போது ஃபைனலாக இதுக்கு கொஞ்சம் கறி மசாலாவை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டையெல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ஒரு கோலா உருண்டை குழம்பு ரெடி. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சடி சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் இதை எடுத்து வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இதை மொறுன்னு சாப்பிட்லாம். இது மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம கறி வாங்கினோம், காய் வாங்கினோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மீல் மேக்கர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக, நல்லா சிம்பிளாக இதை வந்து நம்ம வீட்டில் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம நிறைய இதை வந்து எப்போதும் அடிக்கடி சாப்பிட்லாம், விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சோயா சங்கில் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய சஜஷனை, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு எப்போதும் தெரியப்படுத்துங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். ஓகேவா? பை, see you.